பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் மனமார்ந்த ஸ்தோத்திரத்தையும் நன்றியும் இந்த காலவேளை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இந்த அருமையான காலவெளியில இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் அல்லேலூயா 6 மாதங்களை கடந்து 7வது மாதத்துக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். என் அன்பு பிரியமான என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 6 மாதங்கள் இப்பதான் தொடங்கினதை போல இருக்கிறது. இப்பதான் ஜனவரி மாதம் தொடங்கி 2026 தொடங்கியது. அதே படிப்படியாக எலெக்ஷன்லாம் வந்தது. ஸ்பீடா, நான் எதுக்காக சொல்றேன், எலெக்ஷன் குறிப்பிட்டு சொல்றேன்னா, அவ்வளோ ஸ்பீடா நம்ம நடந்து வந்த மாதிரி இருக்குது. இப்பதான் வந்த மாதிரி இருக்குது. ஆனாலும் 6 மாதங்களை கண்மணி போல நம்மளை பாதுகாத்து வந்தார். ஒரு குறையில்லாமல் நம்ம நடத்தி வந்திருக்கிறார். அவருடைய கிருபை எவ்வளோ மேலான கிருபை பார்த்துக்கிறான். இப்பதான் தொடங்கினது போல இருக்குது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதமும் ஆண்டவர் உங்களை ஒரு வாக்குத்தத்தம் சொல்லி உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கை யாரை நோக்கி இருக்கிறது? நம்ம யாரோடு கூட தொடர்பு வைத்திருக்கிறோம்? நம்ம யாரை நம்பி இருக்கிறோம்? நம்ம யாரை நோக்கி பார்க்கிறோம் என்பது ஒரு காரியமாக இருக்கிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய நண்பர்களை நம்பி இருக்கலாம், நம் நண்பனை நோக்கி பார்க்கலாம், நம்முடைய உறவினர்களை நம்பி இருக்கலாம். அவர்கள் எல்லாம் ஒரு நாள் கைவிடுவார்கள். நம்ம எதிர்பார்த்து கொண்டிருப்போம், வெக்கப்பட்டு போய்விடுவோம். நம்ம இவங்க செய்வாங்கன்னு சொல்லி நம்பி இருப்போம். நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில நம்ம யாரோடு கூட தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கிறோம்? நம்ம யாரோடு கூட இணைந்திருக்கிறோம்? நம்ம யாரோடு கூட ஒவ்வொரு நாளும் பேசிக்கொண்டு இருப்பதை நீங்கள் ஒரு நிமிஷம் யோசித்து பார்க்க வேண்டும். நாம் கிறிஸ்துவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஆண்டவரோடு கூட, ஏசப்பாவோடு கூட உறவு இருக்கும்போது தான் நாம் ஆஸ்வதிக்கப்பட முடியும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, 6 மாதங்கள் ஒருவேளை ஜெபிக்கிற பிள்ளைகளை நான் சொல்லவில்லை, மறந்திருக்கிற ஜெபிக்காம இருக்கிற பிள்ளைகளை சொல்லுகிறேன். நீங்க தொடர்ந்து ஆண்டவர் பாத்துல காத்துருங்க. அவருடைய முகத்தை நோக்கி பாருங்க. கர்த்தரை நோக்கி அவரோடு கூட உறவு வைத்துக் கொள்ளுங்கள். அவரோடு கூட நீங்க உறவு வைத்துக் கொள்ளும் பொழுது என்றென்றைக்கும் அவர் உங்களை ஆசீர்வதிக்க தேவனாக இருக்கிறார். இன்றைக்கும் கூட ஒரு வாக்கத்தை சொல்லி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். சங்கீதம் எழுதின புத்தகம் 34வது அதிகாரம் 5வது வசனம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். பாருங்க, பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகம் வெட்கப்பட்டு அவருடைய முகத்தை பார்க்க வேண்டும். ஏசப்பாவுடைய முகத்தை நீங்க நோக்கி பார்க்கும்போது, ஏசப்பாவோடு கூட உறவு வைக்கும் போது அவரை நோக்கி பார்த்தார்கள், அவருடைய முகம் பிரகாசம் அடைந்தது. நம்ம ஆண்டவரோடு கூட உறவு வைக்கும் போது நம்முடைய முகம் பிரகாசமாக இருக்கும். நம் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் வாசிக்கிற படிக்க தெரிஞ்ச பிள்ளைகள், எனக்கு படிக்க தெரியாதுங்க, நான் எழுத்தை கூட்டி கொஞ்சம் கொஞ்சமாக பைபிள் படிக்க நான் ஆரம்பித்திருக்கிறேன். ஆனால் படிக்க தெரிஞ்ச பிள்ளைங்க தினந்தோறும் பைபிள் வாசிங்க. அவரை நோக்கி பாருங்க. அதிகால வேளையில அவரை தேடுங்க. அதிகால வேலை தேடுகிறவர்கள் அவர்களை கண்டடைவார் என்று ஆண்டவர் வார்த்தை சொல்கிறது. நீங்க உண்மையாகவே அதிகால வேலை தேடுங்க. அவரை முகத்தை நோக்கி பாருங்க. அவரை நோக்கி காத்திருங்க. மனிதனை நோக்கி காத்திருக்க வேண்டாம். அவரை நோக்கி காத்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே உங்களையும் என்னையும் அவர் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு நாம் தான் அவரை விட்டு விலகி போய் விடுகிறோம். அவரை நோக்கி பார்ப்பதில் குறைவுள்ளவராக இருக்கிறோம். நம்முடைய சபையில் ஊழியக்காரர் சொல்வதை நாங்கள் கேட்பதில்லை. அன்பு பிள்ளைகளே, மீண்டும் ஒரு முறை கூட வாசிக்கிறோம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்த போது பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகம் வெட்கப்படுவதில்லை. இங்க ஆண்டவரோடு கூட உறவு வைக்கும் போது பாருங்க, ஒரு ஒயர் கனெக்ஷன் போதும். பார்த்தீங்கன்னா அந்த ஒயருக்குள்ள கனெக்ஷன் அந்த ஒயருக்குள்ள லைன் கரண்ட் இருந்தாதான் லைட் எரியும், பிரகாசமா எரியும். அந்த ஒயரு ஒரு துண்டிக்கப்பட்டாலோ இல்ல அந்த ஒயருக்குள்ள வருகிற அந்த கரண்ட் வராம போனாலோ லைட் எரியாது. அப்படித்தான் நீங்களும் நானும் எந்நேரமும் ஆண்டவரோடு கூட தொடர்புல வைத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவரோடு கூட ஸ்தோத்திரத்தோடு பலத்தோடு கூட அவரோட உறவு வைத்துக் கொள்ள வேண்டும். வேத வாசிப்பு, ஜபம், ஸ்தோத்திர பலிகள், இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது அவரோடு கூட நம்ம இணைந்திருப்போம். அவருடைய முகம் அவரை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கும்போது நம்முடைய பிரகாசம் அடைவோம். ஒரு நாளும் வெக்கம் அடைய, அவமானம் அடைய அவர் விடமாட்டார். ஏன்னா அவர் தாயின் கருவிலே உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்ட தேவனாய் கர்த்தர், அழைக்கிற ஒரு இயேசு கிறிஸ்து.
என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இந்த வேதமானது உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய பட்டயமாக இருக்கிறது. இந்த வேதத்தை கண்டிப்பாய் உற்சாகமாய் வாசிங்க. படிக்க தெரிஞ்ச பிள்ளைங்க, உண்மையாக படிக்க தெரிஞ்ச பிள்ளைங்க படிக்காமல் இருக்காதீங்க. வேதத்தை தினந்தோறும் வேதத்தை வாசிக்கும்போது இந்த வேதம் உங்கள் லைஃப்பை மாற்றும். உங்கள் முகம் பிரகாசம் அடையும். ஒரு நாளும் நீங்கள் எந்த இடத்துலையும், காலேஜில், பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல, கம்பெனியில், எந்த இடத்துலும் நீங்கள் இதை படிக்கும்பொழுது, வாசிக்கும்பொழுது ஒரு இடத்துலையும் உங்களை வெக்கம் அடையாமல், அவமானம் அடையாமல் உங்களை பிரகாசம் அடைக்க செய்வார். ஆமென். கர்த்தருடைய கிருபை உங்களோடும் என்னோடு இந்த மாதம் இருப்பதாக கர்த்தர் நடத்துவாராக. ஆமென். தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா.